guys, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட ஒரு பிகினரா நீங்க என்னென்ன யூனிட்ஸை கவர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியும், தென் உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கான பிகினர் லெவல்ஸை நம்ம வந்து டாப்பிக்கை எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து அடுத்தடுத்த சீரீஸாக இந்த வீடியோஸை பார்க்க போகிறீங்க. அதில் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த ரோட் மேப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத எத்தனை வேஸில் நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தாலே அதை ஒரு HTML டேக்குள்ள ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணுவோம். அதை ஒவ்வொரு டைம் ப்ரௌசரில் போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு ட்ரைனிங்காக பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைம் ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி காட்ட மாட்டாங்க. நமக்கு அதனால அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம், அடுத்தடுத்த வீடியோஸில். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நம்ம Run.js அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வழியாக எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி Node.js அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ஒரு டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்கணும். டெர்மினல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஜாவா பைத்தான் அதெல்லாம் எப்படி நம்ம ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட ஜாவாஸ்கிரிப்டோட கோடையும் நீங்கள் டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நமக்கு இந்த ரெண்டு டூலை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? Run.js அண்ட் Node.js அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட மாடியூல் 1. அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், எதை ஒன்று பார்த்தாலும் நம்ம எதுக்காக அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். What is JavaScript? Why you are learn for JavaScript? What are the benefits available in JavaScript? And career growth of JavaScript. இந்த 4 கொஷின் வந்து உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். இப்போ ஒரு JavaScript அப்படின்னு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், அது ஏன் நான் படிக்கணும், அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஒன்று பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் ஒர்க் பண்ண முடியும், பேக் அண்ட் டெவலப்பராகவும் ஒர்க் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 அப்படிங்கிற கேட்டகரியில் ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா அது ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தெரியும். அதில் நமக்கு அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, அதை எத்தனை வேஸில் ரன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்கிரிப்டுங்கிற டேகை யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி நம்மளோட ப்ரோக்ராமில் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, எந்த ப்ரௌசர்னாலும் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம், ஓப்பரா இல்லைனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எந்த ப்ரௌசர்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்ட் ஏரியாவை கிளிக் பண்ணி கன்சோல் அப்படிங்கிற ஏரியாலே நமக்கு டைப் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம டைப் பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆனால் இது வந்து ஒரு ரோட் மேப்பாக நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோஸில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட், why you are learn for JavaScript, what are the career opportunities of JavaScript, how many ways you are run in the JavaScript application. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை எத்தனை வேஸில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஐடி கம்பெனியில் போகும்போது ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைமும் ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெர்மினல்லே ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் நமக்கு இந்த Run.js அண்ட் Node.js அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஓகேவா? அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் பேசிக் டாபிக் வந்து வேரியபிள் அப்படின்னா என்ன. வேரியபிள் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறேன், அந்த காலமில் வந்து நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் ஒரு ஃபார்மில். அந்த நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் என்னோட நேமை நான் டைப் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல வேரியபிள் அப்படிங்கிற டாபிக் என்னன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை அதை அசைன் பண்ணுறதுக்கோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிள்லாம் என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சிம்பிளாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 5 அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது நம்ம 5 அப்படின்னு சொல்லி அது ஒரு நம்பர் கேட்டகரி அப்படின்ட்டு. இப்போ நான் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வேர்ட் கேட்டகரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே 0s and 1s தான். அதை எப்படி நம்ம ஒரு ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் எத்தனை டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ ரிட்டன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், இஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எப்படி கமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்குறோம். இதுதான் மாடியூல் 1 ஆஃப் வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது. அதே மாதிரி மாடியூல் 2 அப்படிங்கிற வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ரியல் டைம் ஸ்கூலில் காலேஜஸில் படித்த மேத்தமெட்டிக்கல்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடட் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இல்லை ஆப்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடியது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய if else, nested of if else, ladder of if else அப்படிங்கிறது தான். இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த if else, nested of if else, ladder of if else ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாஸா ஃபெயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன கிரேட் சிஸ்டம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, இப்போ ஓட் போட எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள், இந்த மாதிரி டெஸ்ட் கண்டிஷனுக்கு ட்ரூவாக இருந்தால் என்ன அவுட்புட் கொடுக்கணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல படிப்போம். ஓகே, இது இஃபெல்ஸுக்கு ஓகே. அது என்ன லேடர் ஆஃப் இஃபெல்ஸ், நெஸ்டட் ஆஃப் இஃபெல்ஸ் அப்படின்னா என்ன, n நம்பர் ஆஃப் டெஸ்ட் கண்டிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது. இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு சுவிட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த கேஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சுவிட்ச் அப்படிங்கிற சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி இதில் ஒரு கால்குலேட்டர் ஆப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரே வேலையை திரும்ப 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 பண்ணுறது தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெக்னிக்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do while, while, for loop அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்டில். அதில் என்ன இருக்குன்னா, பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 50 டைம் ரன் ஆகுது, அது 50 டைம் ரன் ஆக வேண்டாம், 10 டைம்ஸ் மட்டும் ரன் ஆனால் போதும் அப்படின்னா நம்ம பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே இனிஷியேட் பண்ணுறது, பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் போகிறோம், அந்த ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் போனோடனே நம்ம ஏடிஎம் கார்டு பின் பண்ண உடனே நமக்கு வித்ட்ரா, டெபாசிட், பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஓடிபி, பின் நம்பர் செட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இப்போ வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிளிக் பண்ணாதான் அந்த வித்ட்ரா ஃபங்க்ஷனுக்கான ஏரியா ரன் ஆகுது. அதை மாதிரி தான் நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர் லெவலில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இதில் ஃபங்க்ஷன்லேயே வந்து 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அது 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக பிரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று பிரியும், அனதர் ஒன்று ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று பிரியும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு யூசருக்கு அவருக்கு என்ன வேணும், என்ன ப்ராஜெக்ட்ல என்ன ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அவரே டைப் பண்ணுவார். ஆனால் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல எனக்கு அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு எல்லா லெட்டருமே அப்பர் கேஸுக்கு மாறிடும். 2 அப்பர் கேஸ், 2 லோயர் கேஸ். லோயர் கேஸ்னால் எல்லா லெட்டருமே லோயர் கேஸ்க்கு மாறிடும்.
இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்பில்டு மெத்தட்ஸை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதான் ஸ்ட்ரிங்கு, மேத்து, டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்னா ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கிரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி அப்பர் கேஸ் பண்ணணும், லோயர் கேஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் எப்படி பண்ணணும், அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். மேத் அப்படின்னா நமக்கு மேத்தை பொறுத்தளவு 2 மேஜர் ரோல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அனதர் ஒன் இஸ் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ பை வேல்யூ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே. பை வேல்யூ என்னது? 3.14 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு மேத்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மெத்தட்ஸ் அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, கொசிகன், லாகு, பவரு, டேனு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதா இந்த மேத் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது. தென் டேட் அண்ட் டைம் அப்படின்னா இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு டைம் என்ன, இன்னைக்கு என்ன வீக், என்ன இயர் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம டேட் அண்ட் டைம் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல படிக்க போறோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்னன்னா அரே அப்படின்னு இருக்கும். அரே அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை ஒரே ஒரு வேல்யூல சேவ் பண்ணி அதில் நமக்கு ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ இந்த அரே அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஐடி இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ டு டூ லிஸ்ட் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். அதில் நம்ம சம் டேட்டாஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னா அந்த டேட்டா போய் ஆட் ஆகும். அந்த டேட்டா எப்படி ஆட் ஆகுது, அந்த டேட்டாவை எப்படி எடிட் பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த அரே மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அரே மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. புஷ்ஷு, பாப்பு, ஷிஃப்ட்டு, அன்ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் மேப்பு, ஃபில்டர், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரே, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த 2 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கீ பர் வேல்யூவா தான் இருக்கும். உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ரோக்ராம் எல்லாமே கீ பர் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்றது, அதை எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் சைட், இப்போ அமேசான்லேயே போய்க்கோங்க. அமேசான் சைட்ல போயிட்டு பாருங்க, ப்ராடக்டோட நேம் என்ன, ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, ப்ராடக்டோட குவான்டிட்டி என்ன, ப்ராடக்ட் எப்போ டெலிவரி ஆகும், ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், தென் ப்ராடக்டோட சப்போர்ட், இந்த மாதிரி கீ என்ன இருக்கும், வேல்யூ என்ன இருக்கும் தான் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா வழியாக வாங்கி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டோட டாபிக்ஸ். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். டாம் அப்படின்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு யூஐ, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் டிசைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு டைனமிக் வெப் பேஜை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதா டாம் அண்ட் டாம் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற யூனிட்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட் அண்ட் டைமை எப்படி டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டேட் அண்ட் டைமை எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டாமை யூஸ் பண்ணி ஒரு பல்பை வந்து எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியான ப்ராஜெக்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாப்அப் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. அதில் அலாட், ப்ராம்ப்ட், கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை வச்சு எப்படி ஒரு டைனமிக் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் இந்த என்டையர் வீடியோஸையும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கடைசி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஆப்பையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிற ப்ராஜெக்டையும் பார்ப்பீங்க. அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு டைனமிக்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுனால அப்கமிங் நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர், பிபிஎஃப் கால்குலேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் டு பவுண்ட் கன்வெர்ட்டர், பவுண்ட் டு கிராம் கன்வெர்ட்டர், இந்த மாதிரி ஒரு பிகினர் லெவல் ப்ராஜெக்டை சிஎஸ்எஸ்ஸை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்.
இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போவுமே கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போகணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அவங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.